உதவித்தொகை வாங்குறியா? தொடரட்டும். 1000 ரூபாய் மாசம் கொடுத்துருக்காங்க. இப்ப மொத்தம் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. முதியோர் உதவித்தொகை வாங்குறியா? வணக்கம். இந்த திமுக கட்சி அப்படின்னு ஒரு தமிழகத்தில் இருக்கு. போன வட்டம் பாருங்க, சாம கோடாங்கி வேஷம் போட்டு மக்களை பூரா ஏமாத்திட்டாங்க. டங்கு டங்குன்னு அடிச்சான் பாருங்க. பாதர்வல்ல கட்டு 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 கட்டுன்னு அந்த உடுக்கு கணக்கா சின்னதா வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சாம கோடாங்கிய அதை வச்சு அடிச்சு ஏமாத்திட்டாங்க. இப்ப பாருங்க, தெய்வ நம்பிக்கையே இல்ல. கருப்பனை சோடிச்சு விட்டு ஒருதனை விட்டு திமுக காரன் உடனே அங்க என்ன செய்தாம்னா, கருப்பனை சோடிச்சு விட்டு கேட்காம பாருங்க, ஏ உனக்கு மக்கள் உதவித்தொகை வந்துச்சா? என்ன உதவித்தொகையா? உதவித்தொகை வந்துச்சா? ஆமா வந்துச்சு வந்துச்சு. அந்த பொம்பளையாளுன்னு சொல்லுது உதவித்தொகை வந்துச்சு. உனக்கு கடை 2 லட்சம் வந்துச்சு, அது உனக்கு சொன்னானா? அந்த கருப்பை சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெய்வ விசுவாசம் கிடையாது. அவனுக்கு ஓட்டுக்காக மட்டும்தான் கருப்பனை சோடிச்சு விட்டுருக்கான். தெரியுதா உங்களுக்கு? ஒரு கூப்பங்காரனுக்கு 4.5 லட்சம் ரூபா பெருமான அளவுக்கு நம்மளுக்கு கடை வச்சிருக்கான். யாரு? நம்ம இப்போ நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதை சொல்லல. 1000 ரூபாய் உதவித்தொகை வந்துச்சா? 5000 ரூபாய் வந்துச்சா? 3000 ரூபாய் வந்துச்சா? எல்லாம் வந்துச்சியா? 5 லட்சம் ரூபாய் கடை வந்திருக்க. யாரு கட்ட? யாரையா கட்டி தொலைய 5 லட்சம் கடை? உங்களுக்கே தெய்வ விசுவாசம் கிடையாது. கருப்பனை சோடிச்சு விட்டு என்னத்துக்கியா நீங்க இந்த பதங்குழக்கிய தமிழகத்தை குட்டிய சேரா ஆகிட்டீங்களா அந்த 4.5 வருஷமும்? நான் ஒரு நதிக்கு வந்திருக்கேன். இதுல கிடந்த மண்ணெல்லாம் இருக்கோ அம்புட்டையும் கொள்ளை அடிச்சுட்டானோ தெரியல. ஒரு மணலாவது இருக்கா, ஒரு தறி மணலாவது இருக்கான்னு தெரியல. பாத்துக்கங்க. இந்த பாருங்க, பொட்டக்காடா தெரியுதியா? மணல் பூரம் கொல்ல, கல்கோரி பூரம் கொல்ல. எங்க ஊர்லயும் பாத்தீங்கன்னா அம்புட்டையும் அள்ளி தொலைச்சிட்டாமியா. இப்ப கருப்பனுக்கு வேஷம் கட்டி அன்னைக்கு அவங்க கருப்பை வந்திருக்கேன், உனக்கு வந்திருக்கா? என்னது வந்திருக்கு? பேரியா வந்திருக்கு. 4 லட்சம் ரூபாய் கடை வந்திருக்கு எங்க கூப்பங்காரடுக்கு. ஒவ்வொரு கூப்பங்காரடுக்கும் நீங்க திறமையற்ற ஆட்சி செஞ்சதுனால எங்களுக்கு 4.5 லட்சம் ரூபாய் கடன் தான் வந்திருக்கு. உங்களுக்கு புரியுதா? 4.5 லட்சம் கடை. உடனே இவங்க அம்புட்டையும் செல்ல கட்டி லாபத்தில் வந்த இதை வச்சு நம்மளுக்கு 5000 கொடுத்துட்டேன், 3000 கடன் வாங்கியிருக்கான். கடன் வாங்கி நம்மளுக்கு கொடுத்துருக்கான். சுய உதவி குழு, இந்த சுய உதவி குழுவில் இந்த மகளிர் உரிமை தொகை ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு கொடுத்த மத்திய சர்க்காரோட தொகையை களவாண்டு மக்களுக்கு கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன். எங்க கொடுத்துருக்கையா? கடனை கொடுத்துருக்கியா? அதை யாரு கட்ட? ஒவ்வொரு 80 வயசு கிழவிக்கு இருக்கு கடை. எத்தனை? 4.5 லட்சம் ரூபா. நீங்க சொகுசு காரெல்லாம் வச்சிருக்கீங்க, ஆனா காரே இல்லைன்னு கோர்ட்ல போய் சொல்லுதிய. கார் இல்லைங்கியா, வண்டி இல்லைங்கியா, சைக்கிள் இல்லைங்கியா, கஞ்சிக்கு இல்ல சாயங்காலத்துக்கு எனக்கு அப்படிங்கிய. இதெல்லாம் அடுக்குமாயா? அடுக்குமா? இது என்னத்துக்குயா உங்களோட களவாணித்தனம்? எங்க கருப்பனை என்னத்துக்கியா வச்சு நீங்க விளையாடுதிய? போன வட்டம் சாம கோடாங்கிய வச்சு கிடு 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 கிடுன்னு அடிச்சிய. இந்த வட்டம் கருப்பனை சோடிச்சு விட்டு வந்துச்சா? உனக்கு என்னது வந்துச்சு? 4.5 லட்சம் கடன் வந்திருக்கு. நீ கொடுத்த 5000 எங்களுக்கு 4.5 லட்சம் கடன் தான் வந்திருக்கு. 5 வருஷம் ஆச்சான், 60 வருஷமா அரசாண்டவன் 1 லட்சம் ரூபா கூட கடன் கொடுக்கல. நீ 4.5 வருஷத்துல பாவி பேக எத்தனை ரூபா தான் கொள்ளையடிச்சு மாவை போட்டு தொலைச்சியலோ? உங்க கடன் கொள்ளி எங்களை அமைக்கிட்டு நீங்க நல்லா இருக்கிய. ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய்.